ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இந்த நாம் தமிழர் தம்பிகளோட உருட்டுகளே பார்த்தோன்னா பல விதமாக இருக்கும். அதுவும் பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உருட்டெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு விதமான உருட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திமுக, அதிமுக தான் பார்த்தோன்னா இந்த ஆளும் கட்சிகள், ஆண்ட கட்சிகள் எல்லாமே பார்த்தோன்னா நாங்கள் வந்து இதை தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க. ப்ளஸ் யாராவது கண்டுபிடிச்சது பார்த்தோன்னா ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க. ஆனால் இங்கே இந்த நாம் தமிழர் கட்சி அதையும் தாண்டி பார்த்தோன்னா வேறு லெவலில் சம்பவம் பண்ணுது. இப்போது தாவேகா பார்த்தோன்னா 2ஆம் மாநில மாநாடு மதுரையில் நடத்த போகுது. அந்த மாநாட்டில் வந்து தண்ணீர் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றக்காக கிட்டத்தட்ட 750 குழாய்கள் பார்த்தோன்னா பதிக்கப்பட்டிருக்கு. 100 டேங்குகள் பார்த்தோன்னா வைக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. நம்ம பார்த்துருந்தோம் அதை பற்றி. இப்போ இதை பார்த்துட்டு உடனே இந்த நாம் தமிழர் தம்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க. நாங்கள் தான் பார்த்தோன்னா இதை வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எங்களை பார்த்து தாவேக்கா காப்பி அடிச்சிருச்சு. உங்களுக்கு வெக்கமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை இந்த பைப்லைன் ரெடி பண்ணுற இந்த ப்ளம்பரெல்லாம் பார்த்தார் அப்படின்னா காரை தூக்கிட்டு போயிடுவார். இது எங்களோட வேலைப்பா, நீங்கள் தான் எங்கிட்ட இருந்து காப்பி அடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ அவங்களோட வேலையை பார்த்தோன்னா ஒவ்வொரு மாநாட்டிலையுமே ஒவ்வொரு ப்ளம்பர் வந்து பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இதையெல்லாம் விட ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. அது எந்த கட்சியாகட்டும், எல்லா கட்சியுமே அதை தான் பண்ணும். சில கட்சிகள் பண்ணாமல் விட்டுருவாங்க, சில கட்சிகள் பார்த்தோன்னா பெரிய அளவில் பண்ணுவாங்க. அதை வந்து பார்த்தோன்னா இவங்க தான் ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரியும், இதை பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வந்து தாவேக்கா லேபிள் விட்டுற மாதிரியும் பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தாவேக்கா பண்ணதை பார்த்துட்டு நாங்கள் தான் இதை முதல்ல பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா எடுத்து லேபிள் இவங்க தான் ஒட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு மிகப்பெரிய மாநாடாக இருந்தாலும் தண்ணி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றக்காக எல்லாருமே இதை தான் பண்ணுவாங்க. அதுக்கு தான் டேங்குகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு தான் பார்த்தோன்னா பைப் லைன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய கிரவுண்டுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரவுண்டில் பார்த்தோன்னா எத்தனை பைப்பு குழாய்கள் போகும் அப்படிங்கிறதே தெரியாது. அந்த லெவலில் தான் பார்த்தோன்னா ஒவ்வொரு இடத்தும் தண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இது நடந்துட்டுருக்கு. இவங்க தான் பெரிய அளவில் கண்டுபிடிச்ச மாதிரியும் அதை வந்து மற்றவங்க காப்பி அடிக்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கல்ல. திமுக அதிமுகவில் மிஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் தாவேக்கா மாநாட்டில் பார்த்தோன்னா தண்ணி கொடுக்குறாங்களாமா, தண்ணி வருதாமா அப்படின்னு சொன்னால் கூட நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் பொதுக்கூட்டத்தில் தான் இப்போ நாங்கள் தண்ணியவே கண்டுபிடிச்சோம், எங்களால் தான் தண்ணியே பார்த்தோன்னா எல்லாருக்கும் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டுனாலும் உருட்டுவாங்க. அந்த லெவலில் தான் இவங்களோட உருட்டுகள் இருக்கும். ஸோ சீமானே பார்த்தோன்னா பல விஷயத்த நான் தான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய அளவில் தான் பேர் வாங்கிட்டு போயிட்டுருக்காருல. அந்த லெவலில் தான் பார்த்தோம்னா தம்பிங்களும் இருப்பாங்க அப்படின்றது கிளியராக தெரியுதுல. அந்த லெவலில் தான் போயிட்டுருக்கு. சரி, ஓகே, இதை பற்றியெல்லாம் என்ன பேசி பார்த்தோன்னா நம்ம இவங்களுக்கு புரிய வைக்கிறது, இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு காமெடி விஷயமா எடுத்துகிட்டு நம்ம கடந்து போயிடணும், அவ்வளோதான். ஸோ திமுக அதிமுகவோட பார்த்தோன்னா ஆபத்தானவங்க ப்ளஸ் வந்து முட்டாள்தனமானவங்க அப்படின்னா அந்த நாம் குமுட்டை கட்சி சேர்ந்த நபர்கள் தான் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.